ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி பார்க்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் தான். நம்ம அடிக்கடி இதை பார்த்துருப்போம். ஆனால் அதுலேருந்து இவ்வளோ பெரிய லேர்னிங்ஸ் எடுத்துருக்கோமான்றது டவுட் தான். சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிக்சர்ஸை பார்க்குறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்னா இந்த கோழி இருக்குல்ல, அந்த கோழி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வீட்டில் வளர்க்குற கோழி கிராமங்களில் அதிகமாக இருக்கும். அந்த கோழி அதோட இரையை தேடும்போது இந்த குப்பையெல்லாம் கிளறி தான் அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கும். ஆனால் அந்த குப்பையை அது அப்படியே பிரித்து வச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் நாமளும் நம்மளோட லைஃப்பில் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க. நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க, நம்மளுடைய பேச்சு பிடிக்காதவங்க, நம்ம மேலே நிறைய பொறாமப்படக்கூடியவங்க, இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சாலுமே குறை சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற குறையெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கணும். ஆனால் நம்ம எதுவுமே மைண்டுக்கு பெருசாக ஏற்றுக்கக்கூடாது. எப்படி அந்த கோழி அதோட இறையை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் குப்பையெல்லாம் பிரிக்குதோ, அந்த மாதிரி குப்பையான விஷயத்தில் நம்மளும் பிரிச்சிட்டோன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பி லைக் அ ஹென். தட்ஸ் 1 minute. See you tomorrow.